அது எப்படிங்க உண்மையா லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போ முடியும்? ரொம்ப ஈஸியா, "இல்ல இது செட் ஆகாது. வேணாம். நீ உன் லைஃப்ப பாரு. ஹேப்பியா இரு" அப்படின்னா எப்படி முடியும்? எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லி கதிர் கேட்டிருக்கிறாரு. கார்த்திகாவோட டைரியில எண்ணிக்கையான பக்கங்கள் கதிர் அனுப்புனது தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்றத வாசிச்சிடலாம். ஹாய் கார்த்திகா, நான் ஒரு பொண்ணை 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இதில் நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். ஆனால் அவள் ஏன் இப்படி சொன்னா, நான் இவ்வளோ லவ் பண்ணியும் ஏன் இந்த டெசிஷன் எடுத்தா அப்படின்னு கூட எனக்கு புரியல. அவள் இல்லாமல் எனக்கு ஃப்யூச்சரே கிடையாதுன்னு நான் ஒரு பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சுருக்கேன். ஆனால் திடீர்னு சுக்கு நூறாக உடைக்கிறா. நான் எந்த தப்புமே பண்ணலை அவளை லவ் பண்ணதை தவிர. என்னால் படிக்க முடியல, வேறு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன். பட் ஸ்டில் அவள் என்னை இக்னோர் தான் பண்ணுறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு அவள் தான் வேணும். நான் அவளை என்ன ஆனாலும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்கள் பெயின் புரியுது கதிர். பட் ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டா, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கலாம், ஜென்யூனாக இருக்கலாம், ரொம்ப லாயலாக லவ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு சம் ஒன். அது உங்கள் தப்பு இல்லை, காம்பேட்டபிலிட்டி. நிறைய பேர் இந்த ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு இருக்கும். ஒரு சில நேரத்தில் லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்போலாம் அது தெரியாது. போக போக இவங்க நமக்கு செட் ஆகலையோ, இவங்க கூட நம்ம ஹாப்பியாக இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வரும். அதுதான் அவங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நீங்களே சொல்லுங்கள், உண்மையாக லவ் பண்ணுறீங்க, ரொம்ப ட்ரூவாக இருக்கிறீங்க. பட் காதலில் ஒருத்தர் மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணல அப்படின்றப்போ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறதோ இல்லை அவங்கள ஹோல்ட் பண்ணுறதோ ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. காதல்னால் 2 பேரும் காதலிக்கணும், 2 பேரும் சேஃபாக ஃபீல் பண்ணணும். ஒருவேளை ஒருத்தர் அதுலேருந்து விலகுனாலுமே காதல் கொஷின் மார்க் தான். இங்கே அவங்களும் அதே லவ்வை ஃபீல் பண்ணாதப்போ அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. மேபி நீங்கள் பேச வச்சிட்டாலும் அவங்கள கூட இருக்க வச்சிட்டாலும் அது எவ்வளோ நாளைக்கு? சரி, ஓகே, உங்களுக்கு வலிக்குது, எனக்கு புரியுது. பட் அகைன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கணுமா, இல்லைன்னா உங்கள் கூட இருக்கணுமா? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கதிர். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ட்ரூவாக இருக்கிறீங்க, எல்லாமே ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணால் அது காதலாக இருக்காது, அது கடமையாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஹோல்ட் பண்ணி அவங்கள என்ன தான் பேச வச்சிட்டாலும் ஒரு பாயிண்டில் அவங்க அகெயின் இதை பிரேக் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ வலி என்னமோ உங்களுக்கு தான் கடைசியில். சில நேரத்தில் அவங்கள அவங்க போக்கில் போக விடுறதும் காதல் தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் மனசு இப்போ சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கு. எப்படியாவது பேசிட மாட்டாங்களா, எப்படியாவது கூட வந்துட மாட்டாங்களான்னு. பட் யூ நோ வாட், அதுக்கிட்ட சொல்லுங்கள், புரிய வைங்க, சமாதானப்படுத்துங்க, எல்லாமே சரியாகும். ஸோ கதிர் மாதிரி நீங்களும் ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கதைகளை தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். karthikainspire@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கதைகளை ஷேர் பண்ணுங்கள்.